எல்லாரும் எப்ப எங்க நித்யா மேம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒன்னே ஒண்ணு மைத்ரேயன் முகூர்த்தம். ஆமா, நீங்க அந்த மைத்ரேயன் முகூர்த்தம் நீங்க தான் கரெக்டா ஒரு ப்ராப்ளத்துக்கும் எப்படி சால்வ் ஆகுது, அதுக்கு என்ன பூஜை பண்ணணும் எல்லாம் நீங்க தெளிவா அழகா சொல்றீங்கனால நீங்க எப்ப சொல்வீங்கன்னு எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்காங்க. சோ அந்த மைத்ரேயன் முகூர்த்தம் ஏப்ரல் மாசம் வருது, எப்ப வருது, அது என்ன பண்ணணும், எந்த வியாதிக்கு அது நல்லது இப்ப வருது? மைத்ரேயன் முகூர்த்தம் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரெகுலரா பண்றாங்க. அந்த பரிகாரம்லாம் முடிச்சிட்டோம், அதுல டவுட் இருந்தா நம்ம கால் பண்ணியும் கேக்குறாங்க, மேம் இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் இந்த டைம் சொல்லிட்டீங்க, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதை முடிச்சிட்டும் நமக்கு கோயில்ல இருந்து பிரசாதம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, பரிகார முறைகளை செஞ்சேன்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது விசேஷமான என்னது பார்த்தோம்னா திங்கட்கிழமை வருது இல்லைங்களா, சிவபெருமானுக்கு உகந்த நாள். ஸோ சிவபெருமானுக்கு உகந்த நாள் அது. அதே மாதிரி திங்கட்கிழமை வர்றதுனால நிறைய எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருது டாக்டர், ஆன்சைட்டி ஃபியர் இருக்கு, திக்குன்னு இருக்கு எதுக்கு எடுத்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையே இல்லாத விஷயங்களை மனசுல போட்டு நம்ம குழப்பிக்கிட்டே இருப்போம். ஸோ மெமரி பவர் இல்லாத மாதிரி இருக்கு, எக்ஸாமுக்கு போறாங்க மறந்துடுறாங்க, அந்த மாதிரி நமக்கு மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சைக்காட்ரிக் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. நான் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல் ஒன்றே ஒன்று தாங்க, நான் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒன்றுமே இல்லைங்க, வர்றவங்களுக்காக அவங்க ₹1 காயின் எடுத்து உங்கள் பேர் சொல்லி நீங்கள் குணமாகணும் சீக்கிரமானு எடுத்து சாமிக்கிட்ட முடிஞ்சு வச்சு நீங்கள் குணமாகி சீக்கிரமாக போனதுக்கப்புறமா அந்த ₹1 காயின் எடுத்துகிட்டு போய் கோயிலில் போடுவாங்க. இதுதான் எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல். எங்கள் டாக்டர் நித்யா மேம் சித்தாவில் MD PhD முடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் அவங்க சித்தர் வழிபாடு ஜாஸ்திங்க. இங்கே உள்ளே வந்தாலே ஒரு வைப்ரேஷன். நீங்கள் என்ன ப்ராப்ளம், கிட்னியாக இருக்கட்டும், லிவர் ப்ராப்ளமாக இருக்கட்டும், சுகர் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை புதுசாகவே ஒரு ப்ராப்ளத்தை கூட நாங்கள் பார்த்தோம், அதையுமே குணப்படுத்திட்டாங்க. யாருமே குணப்படுத்த முடியாது, இது அப்படிதாங்க, இதை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அமிச்சவங்களையே நான் எங்கள் மேம் 4 மாதத்தில் 4 வருஷம் ப்ராப்ளத்தில் இருந்தவங்கள 4 மாதத்தில் குணமாக்குனாங்க. அதை நானே அவங்கக்கிட்ட வீடியோவில் பேசும்போது அவ்வளோ அழுதாங்க, என்கிட்ட ஆனந்த கண்ணீரே வடித்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, என்ன ப்ராப்ளம்னாலும் டோன்ட் வரி, கவலையே படாதீங்க. எங்கள் நித்யா மேம்கிட்ட வாங்க, எல்லாம் செக், ஒன்றுமே இல்லைங்க, எங்கள் நாடி பிடிச்சே பார்த்து எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க, கரெக்டாக உங்களுக்கு குணமாக்கிடுவாங்க. ஓகேவா? அது இங்கே ஒரு நல்ல வைப்ரேஷன். அடுத்தது தாம்பரம் பிரான்ச்சில் இங்கே நியர்பை வர முடியாதவங்க, தாம்பரம் செங்கல்பட்டு சைடில் இருக்கிறவங்களுக்காக தாம்பரமில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து இங்கே வந்தால், இங்கே ஆதம்பாக்கம் வரனாலும் சரி, நீங்கள் தாம்பரம் பிரான்ச்சுக்கு வரதா இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கி எத்தனை மணிக்கு எப்போ வராங்கன்னு கேட்டுட்டு வாங்க. ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே பக்கத்தில் இல்லைங்க, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேங்க, இந்தியாவில் இருக்கேன், இல்லை வெளி மாநிலத்தில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், டோன்ட் வரிங்க. நீங்கள் இதிலேருந்து இந்த ஆன்லைன்லேருந்து நம்பர் எடுத்து அவங்கக்கிட்ட நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லேயும் பேசலாம். இங்கேருந்து மெடிசன் வெளிநாடு வரைக்கும் போகுது, எல்லா கண்ட்ரிக்கும் இங்கேருந்து எங்கள் மெடிசன் போகுது. எல்லா தமிழ்நாட்டிலேருந்து, இந்தியாவிலேருந்து, வெளிநாட்டிலேருந்து எல்லாருக்கும் மெடிசன் போகுது. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. வீடியோவில் எடுத்து நம்பர் எடுத்து மேமை காண்டாக்ட் பண்ணி நேரில் வர முடிஞ்சால் வாங்க, இல்லைன்னா ஆன்லைன்லேயே பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ ஒரு முக்கியமான டாப்பிக்கில் நம்ம மேமை சந்திக்கலாமா? வாங்க, அவங்களே சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமா சௌக்கியமா இருக்கேன். இன்னைக்கு என்ன டாபிக்னா, எல்லாரும் எப்ப எங்க நித்யா மேம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒன்னே ஒண்ணு மைத்ரேயன் முகூர்த்தம். ஆமா, நீங்க அந்த மைத்ரேயன் முகூர்த்தம் நீங்க தான் கரெக்டா ஒரு ப்ராப்ளத்துக்கும் எப்படி சால்வ் ஆகுது, அதுக்கு என்ன பூஜை பண்ணணும் எல்லாம் நீங்க தெளிவா அழகா சொல்றீங்கனால நீங்க எப்ப சொல்வீங்கன்னு எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்காங்க. சோ அந்த மைத்ரேயன் முகூர்த்தம் ஏப்ரல் மாசம் வருது, எப்ப வருது, அது என்ன பண்ணணும், எந்த வியாதிக்கு அது நல்லது இப்ப வர மைத்ரேயன் முகூர்த்தம்? மைத்ரேயன் முகூர்த்தம் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம், நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரெகுலரா பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த பரிகாரம்லாம் முடிச்சிட்டோம், அதுல டவுட் இருந்தா நம்ம கால் பண்ணியும் கேக்குறாங்க, மேம் இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் இந்த டைம் சொல்லிட்டீங்க, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதை முடிச்சிட்டும் நமக்கு கோயில்ல இருந்து பிரசாதம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, பரிகார முறைகளை செஞ்சேன்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த அடுத்த வர மைத்ரேயன் முகூர்த்தம் எப்பன்னா திங்கட்கிழமை ஏப்ரல் 6ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. ஸோ நம்ம காலையிலே ஹரிபரியாலாம் செய்ய வேண்டாம், ஈவினிங் ரிலாக்ஸாக செய்யலாம்.
என்ன டைம் பார்த்தீங்கன்னா 8:30 நைட்டு 8:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. 10:40 நிறைய டைம் இருக்கு. 8:30 மணில இருந்து 10:40 மணி வரைக்கும் நமக்கு இரவு. அப்போ ஏப்ரல் 6 திங்கட்கிழமை இரவு. வழக்கம் போல நம்ம பிரார்த்தனை செய்ய போறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது விசேஷமான என்னது பார்த்தோம்னா திங்கட்கிழமை வருது இல்லைங்களா, சிவபெருமானுக்கு உகந்த நாள். ஸோ சிவபெருமானுக்கு உகந்த நாள் அது. அதே மாதிரி திங்கட்கிழமை வர்றதுனால சந்திரனுக்கும் இது உகந்தது. ஸோ சந்திரனை வழிபாடு செய்யலாம். சிவபெருமான் ஆலயத்திற்கு போயிட்டு வந்து நம்ம வழிபாடு செய்யலாம். ஸோ காலையிலேயே நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுக்கலாம். வீட்லேயும் நம்ம சிவனுக்கு நல்ல விளக்கு ஏற்றி வில்வ இலை வச்சு வழிபடலாம். ஸோ அந்த டைமில் இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் டைமில் 8:30 மணிலேருந்து 10:40க்குள்ளே விளக்கு ஏற்றி வில்வ இலை வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம். அப்போ இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் அப்போது நம்ம வழக்கம் போல் நல்லா ஒரு ஒயிட் பேப்பரில் 4 பக்கமும் மஞ்சள் வச்சுட்டு க்ரீன் பெனில் பச்சை இங்கில் நம்ம எழுத போகிறோம். நம்ம பெயரோ இல்லை நம்ம வீட்டில் வேற யாருக்காவது உடல்நிலை சரியில்லையோ அவங்க பெயரை அதில் எழுதிட்டு இந்த பிரச்சனை இவ்வளவு நாளாக இருக்குது, சீக்கிரமாக இந்த உடல் நல பிரச்சனை குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி நல்ல மனதார வேண்டிட்டு அந்த பேப்பரை மடிச்சுட்டு தனியாக 1 ரூபி காயின் எடுத்து ஒரு துணியில் மஞ்சள் துணியில் முடிச்சு நம்ம வச்சிடணும். வழக்கமாக நம்ம செய்யக்கூடிய முறை இதுதான். அந்த மைத்ரேயன் முகூர்த்தம் அப்போ நமக்கு என்ன வேண்டுமோ அதை வேண்ட போகிறோம். ஸோ உடலில் இருக்கக்கூடிய ரோகங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஸோ இதை வேண்டி நம்ம நைட்டு அதை நம்ம வீட்டு பூஜை அறையிலே வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு, அதுவும் புராதன கோயிலாக இருந்தால் இன்னும் சிறப்பு. ஸோ சிவ ஆலயத்துக்கு போயிட்டு நல்ல சிவபெருமானை நல்ல வழிபாடு செஞ்சுட்டு இந்த காயினை அந்த உண்டியலில் போட்டுடணும். நம்ம எழுதியிருக்கிறோம் இல்லைங்களா, இந்த பேப்பரையும் உண்டியலில் போட்டுடணும். ஸோ போட்டுட்டு அப்போது நம்ம அடுத்தது என்ன பண்ணோன்னா பூஜைக்கு தேவையான ஸோ கோயிலுக்கு வந்து தீபத்திற்கு விளக்கு ஏற்றுவதற்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். பூஜைக்கான பொருட்கள் நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு சிவனை நல்லா வழிபாடு செஞ்சுட்டு வரணும். ஸோ இதுதான் இப்போ அடுத்து வரக்கூடிய மைத்ரேயன் முகூர்த்தத்தோட சிறப்பு. திங்கட்கிழமை வருது, சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். சந்திர வழிபாடும் செய்யலாம். சந்திர வழிபாடு எதற்காகனா நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருக்கும். நிறைய எனக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருது டாக்டர், ஆன்சைட்டி ஃபியர் இருக்கு, திக்குன்னு இருக்கு எதுக்கு எடுத்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையே இல்லாத விஷயங்களை மனசுல போட்டு நம்ம குழப்பிக்கிட்டே இருப்போம். ஸோ மெமரி பவர் இல்லாத மாதிரி இருக்கு, எக்ஸாமுக்கு போறாங்க மறந்துடுறாங்க. அந்த மாதிரி நமக்கு மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சைக்காட்ரிக் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு சந்திர வழிபாடு சிறந்தது. அப்போ இந்த மைத்ரேயன் முகூர்த்தத்தை நம்ம யாரும் மிஸ் பண்ணாம தவற விடாம இதை வந்து இறைவனுக்கு இந்த வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய ரோகங்கள் நிவர்த்தி ஆகுது. சூப்பர் மேம், நல்ல அழகா இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் வந்து வியாதி இருக்கக்கூடாது மெயின். அதுக்காகவே பாவம் நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ், அதை சரி பண்றதுக்காகவாது இந்த மைத்ரேயன் முகூர்த்தத்தை கரெக்டா நிறைய பேர் கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. பட் இது நல்லது உண்மையிலே. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. மேமோட நம்பர் இங்கே வீடியோவில் நம்பர் வரும், அதை எடுத்து மேம்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்க. எத்தனை மணிக்கு வராங்க, என்னைக்கு வராங்க, எல்லா அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் எங்கே இருந்தாலும் கவலை கிடையாது. எல்லா நாடு எந்த ஊருக்கு எங்கே வேணாலும் மெடிசன் வரும். அதை விட சீக்கிரமாக குணமாயிடுவீங்க. அதுதான் இங்கே எங்கள் மேமோட ஸ்பெஷல். அதான் வந்தால் சீக்கிரமாக குணமாகி பாய்ன்னு ஒரு எல்லா வியாதிக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. தேங்க்யூ.